வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஃபியட்னுடைய லீனியா. ஃபியட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம இந்தியாவில் இல்லை. ஃபியட் அஸ் அ பிராண்டாக அவங்க ஒரு இட்டாலியன் கார் மேக்கர். ஸோ இந்தியாவில் ஃபியட்னுடைய ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்பவும் லாங் டேர்மாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபியட் மட்டும் இல்லை, ஃபியட் மாதிரி நிறைய பிராண்ட்ஸை நம்ம இப்போ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்க போனோம்னா ஃபியட்டு, ஃபோர்டு இதெல்லாமே சொல்லலாம். அவங்களுடைய ஒரு சூப்பர் ராக் சாலிடான கார்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு தேதிக்கு இந்த காரெல்லாம் இல்லையே அப்படின்னு ஃபீல் மிஸ் பண்ணக்கூடிய கார் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான கார்னு பார்த்தோம்னா ஃபியட்னுடைய லீனியாவை சொல்லலாம். ஃபியட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ்ல தான் நம்ம ஃபியட்னுடைய கார்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பத்மினியா இருக்கட்டும், அப்புறம் 1100 இருக்கட்டும், எலிகன்ட் ஃபியட்டா இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபியட்ல யூனோவா இருக்கட்டும், பாலியோவா இருக்கட்டும், சியன்னாவா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய கார்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஃபியட் கொண்டு வந்த ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு லெகசி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இப்போவும் ஃபியட்னுடைய கார்ஸை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறத ஒத்துக்குவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபியட் லீனியா வந்து புண்டோவிலேருந்து வந்த மாடல். இது ஆக்சுவலாக ஃபியட்டில் புண்டோன்னு ஒரு கார் இருந்ததுல, ஸோ அதனுடைய ஒரு செடான் வெர்ஷனாக கொண்டு வந்த கார் தான் லீனியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீனியா வந்து ஒரு வேர்ல்டு கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இந்தியாவில் மட்டும் விற்கப்பட்ட ஒரு கார் கிடையாது. ஆக்சுவலாக இந்தியாவில் லேட்டர் பீரியடில் தான் வந்துச்சு. இது வந்து 2007 2018 வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு வெஹிக்கிள் வேர்ல்டு வைடாக. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபியட் புண்டோவை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள். அண்ட் லீனியா வந்து மார்ச் 2007 டர்க்கியில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. இதை ஒரு வேர்ல்டு காராக லான்ச் பண்ணுறாங்க. அதாவது டர்க்கியில் செஞ்சு வெளிநாடுகளுக்கு சிபியு ரூட்லேயும் சிகேடி ரூட்லேயும், அதாவது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாகவும் ஒரு நாக் டவுன் ரூட்லேயும் இதை வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செஞ்சு அங்கே சேல் பண்ண ட்ரை பண்ணாங்க. முக்கியமான கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் அண்ட் ரஷ்யன் மார்க்கெட்ஸ்க்காக செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா 2008 பிரேசில்லையும் 2009 சவுத் ஆப்பிரிக்காலையும் லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஜனவரி 2009 இந்தியாவிலையும் இந்த ஃபியட் லீனியாவை லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் டாட்டாவுக்கும் ஃபியட்டுக்கும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இருந்தது. ஸோ அவங்களுடைய அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபேக்ட்ரியில் தான் இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ புண்டோவும் லீனியாவும் அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்த கார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 2009 லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஃபியட் லீனியாவுக்கு ஒரு மிட் லெவல் ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது 2014 கொடுத்தாங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது 2016 மாடல். ஸோ இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடல் வெஹிக்கிள் நம்ம கூட இருக்கு.